ஃப்ரெண்ட்ஸ், மன்னார்காட்டில் இன்றைக்கி காலையிலேயே மழை ஸ்டார்ட் ஆகிருச்சு. காலையில் டிஃபனுக்கு புட்டும் கடலைக்கறின்னு சொல்லியிருந்தோம். மழை டைமில் அது சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரளாக்காரங்களுக்கு இட்லி தோசையில் மெயின் கிடையாது. புட்டு கடலை, இடியாப்பம், ஆப்பம் இதெல்லாம் தான் அவங்களுடைய ஃபேவரட்டான. ஃபிஷ் கறி, மீன் கறி இதெல்லாம் தான் அவங்க செய்வாங்க அதிகமாக. புட்டுக்கு கடலைக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புட்டு செய்கிறதுக்கு மாவு நாங்கள் வாங்குகிற மாவு தான். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு பச்சை தண்ணி நல்லா தொளிச்சு விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் மாவு எடுத்தோம்னா உதிரி உதிரியாக இருக்கும். அதில் தான் புட்டு செய்கிறது. கடலை செய்கிறதுக்கு இப்போ நல்லா சுண்டை நல்லா வேக வச்சுட்டு வரமிளகா, கொத்தமல்லி, கொஞ்சமாக இத்தினோண்டு ஜீரகம், ஒரு 2 வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி இந்த வேக வச்ச கடலையில் மிக்ஸ் பண்ணிடுறது. அப்புறம் அது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கும்போது கொஞ்சம் தேங்காய், இதே வேக வச்ச கடலையில் கொஞ்சம் கடலை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வறுத்தரைச்சி கடலைக்கறிக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா அதுக்கப்புறம் தாளிக்கிறது. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சோம்னா சூப்பரான கடலைக்கறி ரெடி. புட்டு செய்கிறதுக்கு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாவு கொஞ்சம் நல்லா ஊறி உதிரி உதிரியாக இருக்கும். இதை அந்த புட்டு குழலில் போடுறது, கொஞ்சம் தேங்காய் போடுறது, கொஞ்சம் மாவு போடுறது, அந்த மாதிரி ஒரு 3 ட்ரிப் போடும்போது அந்த குழல் ஃபில் ஆயிரும். இது 2 நிமிஷம்தான். குக்கர் விசில் வர்ற இடத்துல வச்சு ஆவி வச்சு எடுத்தோம்னா 2 நிமிஷத்தில் புட்டு ரெடி ஆயிரும். ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் தேவையே படாது. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றதா, இப்போ கடலைக்கறி ஊற்றி சாப்பிட்றது என்னோட ஓன் பிரதர் தான். அதுக்கப்புறம் நானும் புட்டு சாப்பிட்டு, எனக்கு புட்டு கடலைக்கறியை விட பழம் சக்கரை போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிட்டு கொஞ்சமாக கடலைக்கறி வச்சு பார்த்து சாப்பிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.